ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு ஏலியன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் 2018 வெளியான த போட் அப்படிங்கிற ஒரு படம். சரி, இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவன் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க கிளம்புறான் அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறான். அவன் கிட்ட ஒரு போட் இருக்கு சின்னதா. அந்த போட்டை தான் எடுத்துக்கிட்டு அவன் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச தூரம் கடலுக்குள்ள போன உடனே அந்த இடம் ஃபுல்லாவே பனிமூட்டமா மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது சம்பந்தமே இல்லாம இப்படி பனிமூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. எந்த அளவுக்கு பனிமூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே அவனுக்கு தெரியவே இல்லை. சரி, இதுக்கு மேல அவனால திரும்பியும் போக முடியாது. சரி, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு முன்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனோட போட்டை ஏதோ ஒண்ணு முட்டி இடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. ஆனா அவனுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. சரி, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டை நகர்த்து போயிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு முன்னாடி அந்த பனிமூட்டங்கள் எல்லாம் விளக்கிக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் முன்னோக்கி இவனை நோக்கி வர மாதிரி தெரியுது. இவனும் ரொம்ப பயத்தோடவே என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அது ஒரு லக்ஸரியஸான போட்டு. அந்த போட்ல ஆளே இல்ல. இவனும் அந்த போட்ல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே இவனுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய லக்ஸரியஸான போட்டை யார் இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போவாங்க? சோ அதனால இவன் இதுக்குள்ள போயிட்டு பாக்கிறதுக்காக அவனோட போட்டை இந்த போட்டு கூட கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு உள்ளார இறங்கி போறான். உள்ள போய் பாக்குறான், அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த போட்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் இருக்கு. கூடவே யாரோ படிச்சுட்டு வச்ச புக்ஸ் எல்லாம் வேற அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் அங்க தனியா இருக்கிறத பாக்குறான். அதுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு ரெஸ்ட் ரூம். சரி, அப்படின்னா இந்த கண்டிப்பா இங்கெல்லாம் தேவையான பொருட்கள் இருக்கு, ஒரு குடும்பம் வாழ்றதுக்கான தேவையான பொருள் எல்லாமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி ரேடியோவை செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒவ்வொரு சேனலா மாத்தி பார்த்துட்டே இருக்கான். கடைசியா ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணி அவன் அந்த ரேடியோல பேச ஆரம்பிக்கிறான். அந்த சேனல் அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, நான் ஒரு கைவிடப்பட்ட போட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். யாருக்காவது இந்த சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னா என்கிட்ட தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அங்க பேசி முடிச்சுட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருமான்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். சுத்தமா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதனால இங்க இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டு அந்த போட்டை விட்டு வெளியில வரான். வெளியே வந்து பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா இவனோட போட்டை வெளியில நிப்பாட்டிட்டு போயிட்டு இருந்தாலையா. சோ அந்த போட் இப்ப காணோம். ஆக்சுவலி அவனோட போட்டை இந்த பெரிய போட்டோட கயிறு போட்டு கட்டி தான் வச்சிருந்தான். ஆனா இப்ப அது போட்டை காணோம். சோ பயங்கர டென்ஷன்ல தேடிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் எப்படி அது காணாம போயிருக்கும்? இவன் ரொம்ப டைட்டா கயிறை கட்டியிருக்கான். யாராவது கழட்டி விட்டா மட்டும் தான் அந்த கயிறை கழட்ட முடியும். அதுவா தானா எப்படி கலண்டிருக்கும் அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ ரொம்பவே குழம்பி போறாரு. சரி, எங்கதான் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைனாகுலர் எடுத்துட்டு வந்து அவன் அந்த போட்டை தேடிக்கிட்டு இருக்கான். சுத்தி என்னதான் இவன் தேடினாலும் இவனுக்கு கண் முழுக்க பனியும் சுத்தியும் கடலும் மட்டும் தான் இவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகுது. யாரும் இவனோட போட்டை திருடுறதுக்காக வலை வீசிருப்பாங்களோன்னு சொல்லி இவனுக்கு சந்தேகமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு வேற எந்த போட்டுமே கிடையாது, இந்த லக்ஸரியஸான போட்டை தவிர. சோ அதனால இவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த கைவிடப்பட்ட போட் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சாவியை திருப்பி பாக்குறான். ஆனா அந்த போட்ல பாத்தீங்கன்னா பேட்டரி இல்லையா இல்ல ஃபியூயல் இல்லையான்னு தெரியல. அதனால அது ஆனே ஆக மாட்டேங்குது. சரி, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு வெளியில நின்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி விலக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி சுத்தி இருக்கிற பனி முழுக்க மறைஞ்சு போய் இப்ப நல்லா வெயில் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மேப்பை கொண்டு வந்து வச்சு சூரியனோட கதிர்களை வச்சு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த மேப்பை வச்சு இவனுக்கு இன்னமும் பயங்கர கடுப்பா தான் இருக்குங்க. ஏன்னா அந்த நேவிகேஷன் காம்பஸும் ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைனாகுலர் எடுத்து வச்சு சுத்தி ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட் தெரியுதா, இங்க இருந்து நீச்சல் அடிச்சாவது போயிடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டான். ஆனா இவன் கண்ணுக்கு எந்த ஒரு ஐலாண்டுமே தெரியவே இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவன் அந்த பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்கும் பொழுதே அந்த போட்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ்ல இருந்து யாரோ நடக்கிற மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஐயோ, யாரா இருக்கும்? நம்ம செக் பண்ணப்ப அந்த போட்டுக்குள்ள யாருமே இல்லையே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். சரி, யாரா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இவன் ஆரம்பத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி பாத்துருந்தால, அதை வந்து அவன் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஆனா இப்ப அந்த ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்கு. ஆனா இவன் ஓபன் பண்ணலாத. சரின்ட்டு இவனும் செக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கான். அவன் செக் பண்ணி முடிச்சதுமே அந்த பாத்ரூம் டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுறான். சரி, இதுக்கு மேல எங்க இருந்தா வேலைக்கு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த போட்ல இருக்கக்கூடிய பாய்மரம் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி விடுறான். பாய்மரம் ஓபன் ஆனதுமே போட் நகர ஆரம்பிக்குது. அதாவது கடல்ல வீசுற காத்து மூலமா அந்த போட் இப்ப நகர்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் கிரியேட் பண்ண அந்த மேப் இருக்குல்ல, அதை வச்சு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த போட்டு பாத்தீங்கன்னா இவன் வரைஞ்ச வச்சு இந்த டைரக்ஷன்ல போகாம வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சரி, இந்த பாய்மரத்தை நம்மனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மூலமா மேனுவலா அந்த பாய்மரத்தை திருப்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கயிறை டைட்டா இழுத்து அவனுக்கு போக வேண்டிய அந்த டைரக்ஷன்ல திருப்பின உடனே அந்த கயிறை கட்டிட்டு விட்டுறான். இப்போ அந்த போட்டு கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம், கொஞ்ச தூரம் போனதுமே காத்தோட அளவுமே கம்மியாக இந்த போட்டு அப்படியே நின்றுது. சரி, இதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த போட்டோட இன்ஜினை தேடி கண்டுபிடிச்சு அதை ரிப்பேர் பண்ணலாம், அது என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி பாக்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த போட்டோட இன்ஜின் கொஞ்சம் இவனுக்கு ரொம்ப ரிஸ்கியாவே தாங்க இருக்கு. ஆனாலும் இவன் எப்படியோ ஒண்ணு ஆரம்பத்துல மக்கர் பண்ணாலும் பின்னாடி அவன் பயங்கரமா அதை செட் பண்ணி விட்டுறான். இன்ஜின் சரியான உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஹாப்பி. ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை ஆன்
ஆன் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் போட்டை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயுமே இவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே எதுவுமே இவனுக்கு நிலப்பரப்பு தெரியவே இல்ல. நம்ம ஹீரோ இப்ப புரிஞ்சுக்கிறான், நம்ம இந்த போட்ல ட்ராப் ஆயிட்டோம், மாட்டிக்கிட்டோம், வழி தவறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்பதான் ரியலைஸ் பண்றான். இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு இவங்கிட்ட இருக்கிற எல்லா ஐடியாவுமே யூஸ் பண்ணியுமே அவனால ஒண்ணும் பண்ண முடியல. சோ அதனால இவன் என்ன பண்றான், அந்த போட்ல இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ இருந்துச்சு இல்லையா, சோ அதுல போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த ரேடியோல நம்ம ஹீரோ என்ன உருக்கமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஒரு கைவிடப்பட்ட போட்ல வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டான வழியில போறதுக்கு எந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டமும் என்கிட்ட இல்ல, ப்ளீஸ் யாராவது இந்த போட்டை வழியில பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசிட்டு அந்த ரேடியோவை கட் பண்றான். நம்ம ஹீரோக்கு இருந்த கடைசி நம்பிக்கை இது மட்டும் தான், யாராவது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாதான் உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு யூரின் வருது. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா கடல்ல போயிட்டு யூரின் போறதுக்காக போறாரு. அவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படகுல இருக்கக்கூடிய பாய்மரத்தோட கம்பி இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து காத்துல அடிச்சு இவனை கீழே தள்ளி விட்டுறது, அதாவது கடலை விழுக பாக்குறான். எப்படியோ சாமர்த்தியமா சுதாரிச்சு இவனும் அந்த போட்ல ஏறிக்கிறான். சோ இதுக்கு மேல நம்ம இந்த யூரின் போனவன் பயத்துல யூரினியே போகாம வந்துட்டான். இதுக்கு மேல நம்ம இங்க யூரின் போனோம் அப்படின்னா நம்ம யூரிக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ளாரியே பாத்ரூம் இருந்தது அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் பாதிலே நிப்பாட்டின யூரினை இங்க பாஸ் பண்ணலாம், பாத்ரூம்ல பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளார வரான். அப்போ அந்த டோர் கதவை மூடாமையே அவனுக்கு உள்ள வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சோ அதனால அந்த டோரை மூடாமையே அப்படியே பாத்ரூம் போயிட்டு இருக்கான். சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த டோரும் சாத்திடுதுங்க. இது ஏதோ ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம இவன் பாட்டுக்கு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அந்த டோர் ஓபனே ஆகல. இது என்னடா நமக்கு வந்த புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பதறி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டமாகி என்ன பண்றானா, அவனுக்கு ஒரு சடனா ஒரு ஐடியா தோணுது. அவன் கிட்ட பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு காயின் எடுத்து அந்த டோர்ல இருக்கக்கூடிய நாப்ல ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா, அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனாலும் அது ஓப்பனே ஆகல. ரொம்ப பயங்கர எரிச்சல் ஆயிட்டான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்லயே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஷெல்ஃப்ல எல்லாம் தேடி பாக்குறான். அந்த கபோர்டு ஓபன் பண்ணோடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த கபோர்ட்ல யாரோ ஒருத்தங்க ரத்தத்தால கை பதிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். சரி நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறான். அப்ப அவனோட கைக்கு ஒரு சிசர் ஒன்று கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சுத்தமா வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால ஓபன் பண்ணவே முடியல. கரெக்டா அந்த சமயம்னு பார்த்து அவன் இதுக்கு முன்னாடி ரேடியோல வெளியில பேசிட்டு இருந்தான் இல்லையா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோல இருந்து இப்ப யாரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாங்க ஒரு கார்கோ ஷிப்ல இருந்து பேசுறோம், நாங்களும் ஒரு பாய்மர படகை பாக்குறோம், அது நீங்க தானா, உங்களால என்ன பார்க்க முடியுதான்னு சொல்லி கேக்குறாரு. நாம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் இருக்கோம், நீங்க என்ன நோக்கி வந்துட்டு இருக்கீங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போட்டை லைட்டா திருப்புங்க, இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் மோதிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த மாதிரி ஒரு ஆடியோ கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயத்துல அப்படியே ஆடி போயிடறான். கூடவே அந்த பாத்ரூம்லயே ஒரு சின்னதா கண்ணாடி வழி இருக்கும், அது மூலமா எட்டி பாக்குறான். நிஜமாவே அந்த இடத்துக்கு ஒரு கார்கோ ஷிப் ஒண்ணு வந்திருக்கு. சோ அதை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. அந்த கார்கோ ஷிப்போட சைஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான். ஏன்னா அந்த கார்கோ ஷிப்போட ஒரு கால் பாகம் கூட நம்மளோட ஹீரோட ஷிப் கிடையாது. அது வந்து இவனை மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பா சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். அவ்வளவு பெரிய போட்டை சடனா திருப்பவே முடியாதுங்க. சோ இப்ப இவன் தான் அந்த போட்டை திருப்பி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃப் மாதிரி ஒண்ணு பார்த்தாலே அதுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒண்ணு இருக்கும். அது வந்து ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரோட நாப பிடிச்சு அப்படி அடிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த நாப உடையவே மாட்டேங்குது. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஒன்று இருந்துச்சு இல்லையா, சோ அந்த விண்டோ வழியா இவனால வெளியே போக முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த விண்டோ வழியா இவன் தலை கூட வெளியே போக மாட்டேங்குது. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு ஐடியாவும் வருது. இங்க இருந்துகிட்டு இந்த போட்டோட ரூட்டையே நம்ம மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த இடத்துல ஒரு கயிறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கயிறோட எட்ஜ்ல ஒரு நாட் ஒண்ணு போட்டுட்டு அந்த கயிறை எடுத்து அந்த ஜன்னல் வழியா கடலுக்குள்ள வீசுறான். சோ இந்த கயிறு போயிட்டு இந்த போட்டுக்கு அடியில ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் சுத்துறதுனாலதான் இந்த போட்டே நகர்ந்து போயிட்டு இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டைரக்ஷன் அப்படியே நம்ம கயிறை பிடிச்சு இழுக்கும் போது அது அப்படியே டைரக்ஷன் மாறும் இல்லையா. சோ இதுதான் நம்ம ஹீரோவோட ஐடியா. அந்த கயிறு போய் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபேன்ல மாட்டிக்கும், நம்ம அதை திருப்பிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா ஆக்சுவலி அது என்ன பண்ணுனா அந்த ஃபேன்ல மாட்டி ரொம்பவே இழுக்க ஆரம்பிக்குது இந்த கயிறை. இந்த கயிறு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கழுத்தை சுத்தி இருக்கு. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அந்த பாத்ரூம் டோர் இருக்குல்ல, அதை யாரோ வெளியில இருந்து தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறு பாத்தீங்கன்னா நம்ம இவன் பதில் சொல்றதுக்குள்ளாரியே அந்த கயிறு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. இவனால சோ பேசக்கூட முடியல. இப்போ அவனை தூக்கு போட்ட மாதிரி அவனோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கு. சோ இப்படியே விட்டா நம்ம செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கைய வெளியில விட்டு அந்த ஜன்னல் வழியா வெளியில விட்டு ஏதோ ஒரு குச்சியை எடுத்து அப்படியே அந்த கயிறுக்குள்ள விட்டு எப்படி ஒண்ணு தப்பிச்சு வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் தப்பிச்சுண்டா சாமின்னு நினைக்கும் போதுதான் அதுக்கப்புறம் கீழே விழுந்ததும் பாத்தீங்கன்னா அவனோட கழுத்துல அந்த கயிறு மாட்டின அச்சு அப்படியே ரெட்டா பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடமே இருட்டவும் ஆரம்பிக்குது. அதாவது அந்த பாத்ரூம் என்னடான்னு வெளியில எட்டி பார்த்தா தூரத்துல வந்துகிட்டு இருந்த அந்த கார்கோ ஷிப் இவங்களை நெருங்கி வந்துருச்சு. அதனாலதான் அந்த இருட்டு ஏற்பட்டிருக்கு. சோ நம்ம ஹீரோ அந்த கயிறை வீசி அந்த அடியில இருக்கக்கூடிய ஃபேனை திருப்பினா இல்லையா, சோ அதனால லைட்டா மூவ் ஆயிருக்கும் போல. அதனால இந்த
கார்கோ ஷிப் பக்கத்துல வந்துமே லைட்டான ஒரு டேமேஜோடயே இவங்களை கிராஸ் பண்ணி போயிருது. சோ அதுக்கப்புறம் தப்புச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். சோ இப்ப இவனுக்கு ஒரு புது பிரச்சனை ஏற்பட்டுருச்சுங்க. இப்ப இவன் அந்த போட்டை திருப்பறதுக்காக ஒரு கயிறு வீசினா இல்லையா, சோ அதனால அந்த கயிறு போயிட்டு அந்த ஃபேன்ல சுத்திக்கிட்டு இப்ப அந்த போட் அங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது சரியான திசையில போயிட்டு இருந்துச்சு இல்லையா, சோ இப்ப அந்த போட் நின்னதுனால இந்த பாய் மரத்தை கூட இவன் ஓபன் பண்ணி விட்டுறதுனால சோ அந்த பாய் மரத்தால இப்போ அந்த போட் வேற ஒரு திசையை நோக்கி காற்று வீசுற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவன் ஒரு கயிறை இழுத்துக்கிட்டு இருந்தாலே அது அந்த பாய் மரத்தோட கயிறு தாங்க. சோ இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு ஐடியா பண்ணி அந்த பாய் மரத்தை இப்ப எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும், இப்படி நம்ம வேற திசையில போயிட்டு இருந்தோம்னா எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை நிறுத்துறதுக்காக அந்த பாய் மரத்தோட அந்த கயிறு இருக்கு இல்லையா, சோ அதை நல்லா இழுத்து இழுத்து அந்த பாய் மரத்தை சுத்தி விட்டுறான், அதாவது க்ளோஸ் பண்ணி விட்டுறான். சோ இதனால அந்த போட் எங்கேயும் மூவ் ஆகாம அங்கேயே நிக்குது. சோ கொஞ்ச நேரமும் ஆகுது. நம்பிக்கை இழந்த நம்ம ஹீரோ அந்த டோரையும் நம்மளால ஓபன் பண்ண முடியல, இந்த போட்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம இப்படி வந்து கடல்ல மாட்டிக்கிட்டோமே, இந்த போட்ல ஏறாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இவன் இந்த கயிறு கூட போராடிட்டு இருக்கும்போது யாரோ இந்த பாத்ரூம் கதவை தட்டினதும் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா யாரோ அந்த போட்ல நடந்து போற மாதிரியான சத்தமும் கேக்குது. கூடவே அவங்க வெளியில வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் தோணுது. இவனுக்கு தொடர்ச்சியா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வினோதமான சத்தமும் கேக்குதுங்க. யாரோ ரோப்ப அறுக்கிற மாதிரியான சத்தம். அது எந்த ரோப்புன்னு தெரியுமா? நம்ம ஹீரோ ஒரு இந்த போட்டை திசை திருப்பத்துக்காக ஒரு கயிறை வீசியா அந்த ஃபேனை நிப்பாட்டினா பாத்தீங்களா, அந்த கயிறை யாரோ அறுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பதறி போறான். ஏன்னா இந்த போட்ல யாரோ கண்டிப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இன்னும் அந்த தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அந்த கயிறை இவன் ஜன்னல் வெளியில தானே வீசினா, சோ அந்த கயிறை இழுத்து பாக்குறான். சோ அந்த ரோப்புமே அறுபட்டு போய் கிடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டை யாரோ ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே அந்த போட்டை ஆட்டோ பைலட் மோட்ல வேற போட்டு வைக்கிறாங்க. அந்த போட்டை தன்னை தானே ஓட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி அவங்க செட் பண்ணியும் வைக்கிறாங்க. ஆனா யார் இந்த போட்டை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே காட்ட மாட்டாங்க, நம்ம ஹீரோக்குமே காட்ட மாட்டாங்க. ரொம்ப சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கோம். சோ நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே டயர்ட்ல தூங்கவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவன் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளார தண்ணி வந்துட்டு இருக்கு. சோ இவனும் அதை பார்த்துட்டு பதறி போய் என்ன தண்ணின்னு சொல்லிட்டு கையில அள்ளி அதை குடிச்சு பாக்குறான். அது குடிச்சா ரொம்ப நல்ல தண்ணிங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ரொம்ப பசியிலையும் தாகத்திலயும் இருக்கிறதுனால அந்த தண்ணியை நல்லா எடுத்து குடிச்சுக்கிறான். சரி இவன் குடிக்கலான்னு நல்லா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு கீழே போயிடுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பதட்டமாகி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் என்ன வெளியில விட்டுருங்க, நான் இந்த போட்டுக்கு வந்தது ரொம்ப தப்புதான், என்ன தண்டிக்கிறீங்கன்னு தெரியுது, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன். யாரோ வெளியில இருக்கிற மாதிரியும் இவனை ரூம்ல வச்சு பூட்டிட்ட மாதிரியும் இவன் நினைச்சு பேசிட்டு இருக்கான். சரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த போட்டுக்குள்ள, அதாவது அவன் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ள தண்ணி ரொம்ப ஆரம்பிக்குது. இந்த தடவை அவன் தண்ணி எடுத்து வேகமா குடிக்கிறான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது உப்பு தண்ணி, கடல் தண்ணியா இருக்கு. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர எரிச்சல் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த போட்ல எங்கேயோ இடத்துல விரிசல் விழுந்திருக்கு, அதாவது அந்த பெரிய கார்கோ ஷிப் இடிச்சதுனால. சோ அதனாலதான் இப்போ அந்த போட்டுக்குள்ளார தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்ப கடல் தண்ணி ரொம்பிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவன் உள்ளேயே மாட்டி சாக வேண்டியதான். சோ அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு கப்பை எடுத்து அங்க இருக்கிற தண்ணியை எடுத்து வெளியே அந்த ஜன்னல் வழியா ஊத்திக்கிட்டே இருக்கான். சோ இப்படியே கொஞ்சம் நேரமும் போகுது. அந்த ஷிப்பை வந்து இப்போ ஒரு லாங் ஷாட்ல காட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு கருமேகம் சூழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ புயல் அடிக்க போகுது கடல்ல. சோ அந்த புயலை நோக்கி இந்த போட் போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுவாங்க. சோ அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நமக்கு காட்டின மாதிரியே இந்த போட் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த புயலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான புயல் அடிக்குது. சோ இப்போ அடியில இருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா நம்ம ஹீரோட பாத்ரூம்ல. சோ இப்போ அது அதிகமாகி அவனோட முட்டி வரையும் வந்துருச்சு. இப்போ இந்த மழை தண்ணியுமே இப்போ அந்த ஜன்னல் வழியா உள்ள வரனால சீக்கிரமாவே அது ரொம்ப இவனோட தலைவரிக்குமே கூட வந்துரும். இந்த பாய்மரப்பை விரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, சோ இதனாலதான் இந்த போட்டு தடுமாறி அங்கேயும் இங்கேயும் ஆடுறதுனால நிறைய தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில ஜன்னல் வழியா கைவிட்டு அந்த பாய்மரம் கட்டிட்டு இருக்கு இல்லையா, சோ அதை ஒரு பிளேடு போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புயலுமே கடந்து போயிருச்சு. நம்ம ஹீரோவை காட்டுவாங்க பாருங்க. அவன் இருந்த அந்த ரூம் பாத்தீங்கன்னா முழுக்க தண்ணியால ரொம்பி அவன் கழுத்து வரைக்குமே தண்ணி வந்துருச்சு. சோ நைட் முழுக்க இவன் தண்ணிலே இருந்ததுனால அவனோட கைய அசைக்கவே முடியல, ரொம்பவே ஃப்ரீஸ் ஆன நிலைமையில இருக்கு. இப்படியே இருந்த வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி முடிவெடுப்பான். அந்த தண்ணிக்குள்ள அப்படியே முழுங்கி அவனோட காலால அந்த டோரை அப்படியே உடைச்சி ஓபன் பண்ண பாப்பான். ஆனா எவ்வளவு முறை உதச்சாலுமே அந்த டோரை இரும்புல செஞ்சிருப்பாங்க போலங்க, ஓபனே பண்ண முடியல. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வெளியே யாரோ நடமாற மாதிரியான சவுண்ட் கேக்குது. அவங்க வந்து இந்த டோரை ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி யாரோ ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம ஹீரோ தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண கையில ட்ரை பண்றான். அவனும் நார்மலா டோரை ஓபன் பண்றான். அந்த டோர் ஓபனும் ஆயிருச்சு. அவன் ஓபன் பண்ணதுல அந்த டோர் ஓபன் ஆகி பீச்சு அடிக்குது தண்ணி எல்லாம். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டாய்லெட்டை விட்டு வெளியிலயும் வந்துட்டான். வெளியில வந்தவனுக்கு என்னடா இது புது பிரச்சனைன்ற மாதிரி அந்த போட் இப்ப முழுங்குற நிலைமையில இருக்கு. பாதி இப்ப தண்ணியில முழுங்கியாச்சு. உள்ள ஃபுல்லா தண்ணி நிரம்பி போயிருக்கு. சோ இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டோரோட பலகையை எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு கடல்ல போடுறான் ஒரு படகு மாதிரி. அதோட அவன் சாப்பிடறதுக்கு தண்ணியும்
சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு தான் கிளம்புறான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அந்த போட்ல இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அந்த போட்டு முழுங்கி போயிடும். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அவனா ரெடி பண்ண அந்த படகை யூஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு நின்று வெயிட் பண்றான். அவன் அந்த கப்பல் முழுகுதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அது முழுங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரெடி பண்ண அந்த படகுல இருந்து இந்த கப்பலுக்கு வந்து கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே மோட்டர் மூலமா வெளியில தள்ளிட்டு பேட்டரி எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த போட் வந்து ஸ்டார்ட்டே ஆகல. சரி ஓகே பாய்மரத்தையாதான் நம்ம விரிச்சிட்டு அதை போவோம் அப்படின்னு சொல்லி அதை போய் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். வெளியே யாரும் அந்த ரோப் அறுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இவன் வேற உள்ளார இருந்து ரோப் அறுத்து விட்டுட்டு இருந்தான் இல்லையா, அந்த ரோப் இப்ப அருந்து கீழே விழுந்து போயிருக்கு. சோ அதை வந்து திருப்பி மேலே ஏறி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறான். அப்படி அவன் மேலே ஏறினதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு தூரத்துல ஒரு ஷிப் ஒண்ணு, பெரிய ஷிப்புங்க, அதை இவனை கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. செம சான்ஸ், இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, எப்படியாவது நம்ம அவங்க கிட்ட உதவி கேட்டு தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு டக்குனு இவன் சின்ன ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணா இல்லையா, சோ அதை வச்சுக்கிட்டு துடுப்பு போட்டுக்கிட்டே வேகமா அந்த பெரிய ஷிப்பை நோக்கி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். கூடவே வழியில என்ன பண்றான்னா இவன் அந்த போட்ல இருந்து கொண்டு வந்த ஃபிளார் கன் எடுத்து அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். அந்த ஃபிளார் கன் பாத்தீங்கன்னா வேலையே செய்யல. சோ தொடர்ச்சியா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். சத்தம் போட்டுக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே இருக்கான். இவன் விட்டுட்டு வந்தான் பாத்தீங்களா அந்த போட்டை, அது இப்ப பாத்தீங்கன்னா இவனை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. இவன் பின்னாடியே வந்து இடிக்கிற மாதிரி அப்படியே மோதிரும். சோ அதனால இவன் அந்த கடலுக்குள்ள குதிச்சிருவான். சோ இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவன் ரெடி பண்ணி கொண்டு வந்த அந்த போட்டுமே இல்ல, அங்க விட்டுட்டு வந்தான் பாத்தீங்களா, அது இப்ப ரொம்ப வேகமா இவனை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப இவனுக்கிட்ட எந்த போட்டுமே இல்ல. சோ என்ன பண்றதுனே தெரியாம நம்ம ஹீரோ இப்போ கடலுக்கு நடுவுல மிதந்துட்டு இருக்கான். நைட் டைம் ஆயிருச்சு, பயங்கர குளிர் ஆயிருச்சு. இந்த மாதிரி இவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது இவனோட கால்ல ஏதோ ஒண்ணு உரசுற மாதிரி தெரியுது. என்னன்னு பாக்கலாம்னா மீன்கள் தான் உரசிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மீன் உரசின இடத்துல இப்ப நிறைய மீன்கள் வந்துருச்சு. இவனு காலை சாப்பிடறதுக்காக இது ஏதோ மீன் நினைச்சிட்டு வந்துட்டாங்க. சோ இப்ப அவனோட காலை உரசினது எல்லாமே மீன் தான் நம்ம நினைச்சோம். ஆனா அது மீன் கிடையாதுங்க, எல்லாமே டால்பின்ஸ். அதுங்க ஒன்னும் அவனை கடிக்கிறதுக்காக வரல. நடுக்கடல மிதந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு டக்குன்னு அதுங்க எல்லாமே எதையோ பார்த்து பயந்த மாதிரி அங்கிருந்து ஓடுதுங்க. வேகமா அங்கிருந்து நீந்தி போயிடுதுங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் எதை பார்த்து பயந்து இப்படி போதுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவனோட சின்ன போட்டை இடிச்சிட்டு இவனை தாண்டி போயிட்டு இருந்ததெல்லாம் இவன் முன்னாடி இருந்த பழைய போட் அது இப்ப அங்க வந்து நிக்குது. அது என்னமோ பாக்குறதுக்கு நீ வந்து உள்ள ஏறு, உனக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அது வந்து நிக்குது. அந்த போட்ல நம்ம ஹீரோ ஏறலாமா வேணாமான்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறான். சோ அதுவும் கொஞ்ச நேரம் அங்கேயே இவனுக்காக நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கு இவன் ஏறணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கே தண்ணில இருந்து செத்தாலும் சாவனே தவிர இந்த போட்ல, அதுவும் உன்னோட போட்ல ஏற மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அடமெண்டா இருக்கான். வைராகியமா ரொம்ப தண்ணிக்குள்ளேயே இருக்கான். சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த போட் அங்கிருந்து அசைற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லைங்க, ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு மிட் நைட் ஆக ஆக. சோ அதனால அவனும் அந்த கப்பல்ல ஏறிக்கிறதுக்காக போறான். நம்ம ஹீரோக்கு இப்பதாங்க ஒரு விஷயம் புரிய வருது. கண்டிப்பா இந்த போட்ல யாரோ இருக்காங்க, யாரும் நம்ம கிட்ட மறைஞ்சிருந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அந்த போட்டுக்குள்ள தேடுறதுக்காக போறான். உள்ள போய் எவ்வளவுதான் அவன் தேடி பார்த்தாலுமே யாருமே அங்க கண்ணுக்கே படலைங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதான் பயங்கரமா பயம் ஏற்படுது. ஏன்னா யாருமே இல்லாத இந்த போட்டு எப்படி இவனை நோக்கி, இவன் இருக்கிற இந்த இருட்டுல இவனை நோக்கி இந்த கப்பல் வந்துச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சோ அந்த பயத்தோடய அங்க இருக்கிற ஒரு ஷொட்டரை எடுத்து அவனும் அதை மாட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்குறான். அதுவும் எப்படி தூங்குறான்னா டார்ச் லைட்டா ஆன்ல வச்சுக்கிட்டே தூங்குறான், ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால பயத்தினால. அண்ட் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அதுக்கப்புறம் வெளியில ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். ஆனா அந்த படகு எங்கேயுமே நகராம அங்கேயே அதே இடத்துலதான் நிக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க, கடலுக்குள்ளேதான் இன்னமும் இருக்கான். அதுக்கப்புறம் டோர் கிட்ட போறான். இவன் நைட்டு தூங்கும் போது அந்த டோரை ஓப்பன்ல தான் வச்சுட்டு தூங்கினான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப அது ஓப்பனும் வேற பண்ண முடியல. அவ்வளவுதான், முன்னாடி பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டோம், இப்ப அந்த ரூம் பெட்ரூம்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுறான். இவனும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு இந்த போட்ல தான் சாவு அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இவனும் ரொம்ப வெக்ஸா இருக்கும்போது ஒரு விசில் சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. இவன் இருக்கிற அந்த கப்பலுக்குள்ளேயே தான் அது கேக்குது. எங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த விசில் சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அது போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்ல தான் முடியுது. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் யாருமே இல்லைங்க. அந்த டாய்லெட்குள்ளார இருந்துதான் வருது, ஆனா எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அப்படியே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு ஒரு சின்ன டோர் ஒன்று இருக்குது. அதை ஓபன் பண்றான். அதை ஓபன் பண்ண உடனே யாரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மேல ஓடுற மாதிரியான சத்தம் இவனுக்கு கேக்குது. நம்ம ஹீரோக்கு இப்ப பயங்கர ஷாக் வேற. அப்படின்னா இந்த ரூம்குள்ள இருந்து தான் யாரோ இருக்காங்க, நீ தான் இவ்வளவு நேரம் என்கிட்ட விளையாடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஓட்ட வழியா இவனும் மேல ஏறி போறான். அதுல ஒரு மேல ஏறி இறங்குறதுக்கு ஏணி வேற இருக்கு. ஒழுங்கா நில்லு, அவனுக்கு ஓடுற சத்தம் ரொம்ப பயங்கரமா கேக்குறதுனால ஒழுங்கா நில்லு, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மேல ஏறிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ரூம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சு வெளியில வர அளவுக்கு தான் இடமே இருக்கும். அவனுக்கான சாப்பாடு, ஒரு சின்ன பெட் செட்டப்லாம் வேற சின்னதா இருக்கு. கூடவே அந்த இடத்துல ஒரு கத்தியும் இருக்கு. அந்த கத்தியில பாத்தீங்கன்னா ரத்தக்கரை வேற இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான், கோவமா ஆகுறான். அப்படின்னா நீ தான் இவ்வளவு நாளா என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அது யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக மேல ஏறி போயிட்டே இருக்கான். அப்படி மேல போனவன்
மேல வந்து ஆல்ரெடி வெளியில போன யாரோ வந்து அந்த கண்ணாடி நாபை வந்து மூடி வச்சிருக்காங்க. ஸோ அது இவனால வெளியில இருந்து தான் ஓபன் பண்ண முடியும், உள்ள இருந்து ஓபன் பண்ண முடியாது. ஸோ இவன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த போட்டை வந்து நமக்கு லாங் ஷாட்ல காட்டுவாங்க. பார்த்தா இது ஏதோ ஒரு தரப்பகுதியை, அதாவது ஒரு சின்ன தீவை நோக்கி இது போற மாதிரி காட்டுறாங்க. சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம இது அந்த தீவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேல வெளியில போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல கீழே இறங்கி டாய்லெட் வெளியே போயிடலான்னு பாக்குறான். அந்த டாய்லெட்டுக்குள்ள போனது பிறகும் அந்த டாய்லெட் டோரையும் இப்ப யாரோ மூடிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஒண்ணு அந்த போட்ல சுதந்திரமா இருக்கணும், அந்த போட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போயிடும். ஆனா நம்மால பாத்தீங்கன்னா போட்டுக்குள்ளே ஏதோ சிறை கைதி மாதிரி ஒன்னு பாத்ரூம்ல மாட்டிக்கிறான், இல்ல பெட்ரூம்ல மாட்டிக்கிறான், இல்ல தண்ணியில கடலுக்குள்ள குதிச்சிடறான். சோ இந்த மாதிரி பாவங்க, சத்தியமா இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்ப பயத்துல கோவப்படாம எந்த ஒரு சத்தமும் போடாம அழுக ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் நான் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஓபன் பண்ணி என்னை வெளியே விடு, என்னால முடியல, என்னால சத்தியமா முடியல, இல்லைன்னா என்னை கொன்னுடு அப்படின்ற மாதிரி தான் கத்தி அழுதுட்டு இருக்கான். கூடவே அந்த ஜன்னல்ல வெளியே எட்டி பாக்குறான். அது ஏதோ ஒரு கரையை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். கூடவே பில்டிங்ஸ்லாம் வேற தெரியுது. ப்ளீஸ் என்னை வெளியே விட்டுருங்க, நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கான். வேகமா கரையை நோக்கி போயிட்டு இருந்த அந்த போட் பாத்தீங்கன்னா கரையில இடிச்சு அப்படியே நிக்குது. போட் வந்து இப்ப நின்ன உடனே இவன் டாய்லெட்குள்ள மாட்டிக்கிட்டனாலே அந்த டோரும் இப்ப ஓபன் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்ததும் ஒண்ணுமே புரியல. டக்குன்னு அந்த டோர் வழியா வேகமா வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் வெளியில பெட்ரூம் கிட்ட வந்துட்டா அங்கேயும் வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுவும் ஓபன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த போட்டை விட்டு வெளியில வந்து அந்த கரையில நிக்கிறத பார்த்துட்டு வெளியில சந்தோஷமா வந்துடுறான். அதுக்கப்புறம் மெதுவா அங்க நடந்து போயிட்டு அங்க கிடக்கிற ஒரு கம்பி ராடை எடுத்துக்கிட்டு யார் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடயே எப்படியாவது அவனை பார்த்தா கொலை காண்டில் அவனை கொன்னுடுவான் போல அந்த அளவுக்கு வெறியோட போயிட்டு இருக்கான். அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். அந்த கரையில யாருமே இறங்கின மாதிரியே தெரியல. டக்குன்னு நமக்கு ஒரு ஜூம் அவுட் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் எதையோ ஷாக்கா பார்த்து நிக்குவான். பார்த்தா வேற எதையும் பார்த்து இல்லைங்க, அந்த போட்டை பார்த்து தாங்க ஷாக்கா இருப்பாரு. ஏன்னா அந்த போட் வந்து இப்ப நகர ஆரம்பிக்குது. அந்த போட்டுமே பாத்தீங்க அந்த கரையோரமா தான் போயிட்டு இருக்கு. இவனும் அந்த போட்டை முறைச்சிக்கிட்டே அந்த கரையோரமா இருக்கிற அந்த தரப்பகுதியில நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போட் பாத்தீங்கன்னா அப்படியே செவத்துக்கு பின்னாடி போய் அந்த போட்டும் அப்படியே வேகமா போயிடுது. நம்ம ஹீரோவும் வேகமா அந்த படியில ஏறி போய் அந்த போட் எங்க போச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த போட் இப்ப கண்ணுக்கே தெரியாம அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அவனோட வீட்டுல இருந்து போட் எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த போட் சின்ன போட் அங்க நிக்குது. ஆக்சுவலி இவன் இப்ப எங்க வந்திருக்கான் அப்படின்னா, இவன் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல இருந்து வந்தான் பாத்தீங்களா, ஒரு வீடுன்னு சொன்னால ஆக்சுவலி அது வீடு கிடையாது, இவன் ஒரு டூரிஸ்ட். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தங்கி இருந்து அங்கிருந்து ஒரு போட்டை தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த இடத்துக்கு பின்னாடி சைடு தான் கொண்டு போய் விட்டுருக்கு. சோ முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் வந்த ரூம், இவன் வந்து அந்த போட், அதுக்கப்புறம் நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. லாங் ஷாட்ல நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்க சீன் கட் பண்ணதும் ஒரு சின்ன பாறை இடுக்கு மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க. அந்த பாறைக்கு இடுக்குகள்ல நடுக்கடல்ல அந்த போட் நிக்குது. அதாவது நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருந்தாலே அந்த போட் நிக்குது. சோ இப்படியே அந்த படமும் முடிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோவும் இப்ப பத்திரமா அவன் இருந்த இடத்துக்கே போயிட்டான். சோ இப்போ இந்த ஸ்டோரி, இந்த படத்துல அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த போட் கண்டிப்பா ஏதோ ஒரு ஏலியனால, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அமானுஷத்தால வழி நடத்தப்பட்டிருக்கும். ஏலியன்களுக்கு தான் நிறைய மறைஞ்சு போகக்கூடிய சக்தி இருக்கும். அதே தெரியாம இந்த போட்ல வந்து மாட்டி இருந்திருக்கும். அதுக்குமே எப்படி போறது அப்படிங்கிற வழி தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இது கரைக்கு போச்சுன்னா இதோட உருவத்தை வச்சோ இதால ரொம்ப நாளைக்கு மறைஞ்சு வாழ முடியாது. சோ அதனாலதான் கடலுக்குள்ளேயே மறைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கு. வெளியில போனா மக்கள் எல்லாம் பாத்துருவாங்க. சோ அதனாலதான் சோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த இந்த போட்ல நிறைய பேரை இது கொடுமைப்படுத்திருக்கும் போல. ஆனா நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்தாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த போட்டை பாத்துக்கிட்ட விதம், அவன் வந்து அந்த போட்ல இருந்து தண்ணிய மோட்டர் வழியா வெளியேற்றினது, அதுக்கப்புறம் அந்த FM யூஸ் பண்ணது, அவனோட சர்வைவல் ட்ரிக்ஸ், ஒரு சின்ன போட்டை செஞ்சு அது மூலமா அவன் வெளியே போனது, ஒரு நாள் முழுக்க அவன் கடல்லயே இருந்து, அதாவது நடுக்கடல்லயே குளிர்லயே இருந்திருக்கான். சோ இந்த மாதிரி அவனுடைய விடாமுயற்சிகளை இந்த போட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியோ இல்ல அந்த ஏலியனோ ஏதோ ஒண்ணு பிடிச்சு போய் இவனை அப்படியே விட்டுருக்கு. அவனோட போட்டையும் திருப்பி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவனையுமே அவன் முதல்ல இருந்து வந்த இடத்தையே கொண்டு போய் பத்திரமா விட்டுருக்கு. சோ ஏதோ ஒண்ணு, வாழ்க்கையும் நமக்கு அப்படிதான். எந்த ஒரு நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலும் அதை நம்ம முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உட்காந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருப்போம், இல்லாட்டி அங்கேயே செத்து போயிடுவோம். அப்படி இல்லையா, இதை நம்ம எப்படியாவது உடைச்சு வெளியில வரணும், இந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன், இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியில வந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னும் முன்னோக்கி முன்னேறி போய்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். இந்த படத்தோட எண்டு மாதிரி கண்டிப்பா நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும். சோ இது போலவே நீங்களும் உங்க வாழ்க்கையில ஷைன் ஆக ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை தூரத்துல வச்சு பாருங்க, அது ஒரு சின்ன கல்லா தான் தெரியும். சோ இதோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, tata, bye bye. Thank you.